ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம், அது கூட 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி அளந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதே கப்பில் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் வெல்லம் இல்லைனா கருப்பட்டி சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கரைய வச்சுக்கலாம். பாகு எதுவும் தேவையில்லை. ஒரு ஆப்பசட்டி வச்சுட்டு நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தையும் பாதி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கண்டிப்பாக சூடாக இருக்கணும். அப்போ தான் கலத்தப்பத்தோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வரும். இப்போ மிச்சம் இருக்க வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசை மாவோட தண்ணியாக இருக்கிற மாதிரி டெக்ஸ்சர் இப்படி இருக்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துட்டு கலத்தப்பத்துக்கான பேட்டர் ரெடி. இப்போ ஒரு ஆப்பக்கடாய் சூடு பண்ணிட்டு நெய் சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சமாக ஒரு புளிக்கரண்டி ஊற்றிட்டு சைட்லலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் வச்சு கவர் பண்ணி எக்ஸாக்டாக 1 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான கலத்தப்பம் வெந்திருக்கும். அதை நல்லா இப்படி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா டெக்ஸ்சரை பாருங்கள். உள்ளே அப்படியே தேன் கூடு மாதிரி இருக்கும், வெளியே ஃபுல்லாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஊற்றி சுட்டு எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஊற்றுறப்ப நல்லா ஃபுல்லில் இருக்கணும். ஊற்றி முடிச்சுட்டு சைடில் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் சூப்பரான கலத்தப்பம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே சுட்டுட்டு இருக்கும் போது கருப்பட்டி சேர்த்துருந்தனால அந்த இரும்பு கடாய் கொஞ்சம் ஸ்டிக்காக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டக்குன்னு இந்த செராமிக் கோட்டட் பேனில் போட்டுட்டு இந்த கருப்பட்டி ஆப்பம் மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். இதுவுமே டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் செம்மையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கலத்தப்போட டெக்ஸ்சர் அதுதான்.